நீ போய் தான் ஆகணுமா? இன்னொரு முறை யோசிச்சு பாரு. நம்ம 2 பேரும் பேசி தானடா இந்த முடிவு எடுத்தோம். இப்படி திடீர்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு இல்லடா, இன்னொரு மாசம் நீ இங்கே தங்கினா உனக்கும் நல்ல ரெஸ்ட் கிடைக்கும், உடம்பும் நீ தேத்திட்டு போலாம். எனக்கு என்னடா உடம்பு, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். இதை பார், என்னுடைய பைசப் எப்படி இருக்கு பார். என்னடா என் பைசப் பாருன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறா, திரும்பி சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். என் பலத்து மேல நம்பிக்கை இல்ல, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறமா இந்த சஞ்சீவி எப்படிப்பட்ட பலசாலின்னு. என்னப்பா நீ ஜோக் அடிச்சாதான் சிரிப்பாளோ, நான் அடிச்சா சிரிக்க மாட்டா போல இருக்கு. 2 வாரமா இப்படியே இருக்க, என்ன காரணம் தெரியல. அதுவும் இல்லாம அவ சமையலுக்கு பரமரசினா நீயும் கிளம்பிட்டியா, அந்த வருத்தமும் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னமா வருத்தப்படுறதுக்கு? நான் பக்கத்து ஊருக்கா போறேன், பக்கத்து தெருவுக்கு தானே. பசி வேலைக்கு திருக்கழுக்குன்ற கழுகு மாதிரி இங்க வந்து நின்றுடுவேன். ஒரு சாப்பாடு இல்லாத இருக்க முடியுமா என்னால? உடம்பு பாத்துக்கோங்க. ஏய், ஃபாஸ்டா போகாத. அவன் நம்மளை விட்டு போறாங்கிற வருத்தம் நமக்கு இருக்கு, ஆனா அவனுக்கு அது கொஞ்சம் கூட இல்ல. அதுக்கு என்ன காரணங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம சஞ்சீவி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டான். ஓ, கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டேனா? அது எந்த அளவுக்கு சரியான வார்த்தைன்னு எனக்கு தெரியாது. இப்படி வச்சுக்கலாமே, ஹாஸ்பிட்டல் ஸ்நேகம். அதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனானே, அப்போ ஒரு லேடி கூட பழகி நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஒரு நாள் அவங்க இவனுக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ இவன் முகத்தை பார்க்கணுமே, சந்தோஷம் தாங்க முடியல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏடா டைம்லாம் கரெக்டா பார்க்க மாட்டியா? ஏண்டா ராகு காலத்துல கிளம்பிட்டியா? சோறு காலத்துல கிளம்பிட்டேன். டைம் என்னாச்சு பாரு, 11:41. இருந்து லஞ்சையை முடிச்சிட்டு போயிடுறேன். டின்னரையும் முடிச்சிட்டு போலாம் வா. தேங்க்யூ. வணக்கம், வாங்க உள்ள போங்க. வாங்க சார். நலமா? வணக்கம்மா, உள்ள போங்க. வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். அம்மா வணக்கம் சார். சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க சார். யோ, நாங்கள் வர்ற நேரம் தான் சரியான நேரம்யா. ஆமாம், வயலின் கோபாலம் வந்துட்டானே? வயலின் வந்து 1/2 hour ஆச்சு சார். மிருதங்க சொக்கலிங்கம்ல 10 நிமிஷம் ஆச்சு சார். சார் ஹார்மோனியம், கடம், தபேலா எல்லாம் வந்தாச்சு. நீங்கள் தான் பாக்கி. சரி, நீ கிரீன் ரூமுக்கு போமா. நீங்கள் வாங்க சார். மைக்கு, ஸ்டேஜ் எல்லாம் பக்காவாக இருக்கு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்னொரு 1/2 hour பொறுத்து வந்தால் கச்சேரியை கேன்சல் பண்ணிடுவீங்களா? அப்படி சொல்வேனா சார்? பாரதி அம்மா கச்சேரினா ரசிகர்கள் எவ்வளவு நேரமானாலும் வெயிட் பண்ணுவாங்க சார். அது மட்டும் இல்லை சார், ஒருத்தர் 4:30 மணிக்கே வந்து 10,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கார் சார். அப்படியா? ஆமாம் சார், முதல்ல ஃபுல்லாக புக் பண்ணிட்டார் சார். அது யாரியா அப்படிப்பட்ட பரமரசிக? உள்ள வந்து பாருங்க சார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே
கருவம் ஓங்கி வளருதடி உச்சி தன்னை முகந்தார் கருவம் ஓங்கி வளருதடி உச்சி தன்னை முகந்தார் கருவம் ஓங்கி வளருதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தார் மேனி சிலிர்க்குதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தார் மேனி சிலிர்க்குதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தார் மேனி சிலோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ ரொம்ப பிரமாதம் தேவகானம் உலக அளவிலே பெரிய பாராட்டு பெற போறீங்கம்மா. பாரதி, இந்த வருஷம் சிறந்த பாடகின்ற அவார்டு உனக்கு தான் கொடுக்க போறாங்க. பாரதி, நல்ல நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க மேடம். ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்லா வருவீங்க மேடம். உலக அளவுல பெரிய பாடகி வருவீங்க மேடம். நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க மேடம். ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். யோ எங்க போற? பொக்கே கொடுக்கணும். நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், நான் கொடுத்துக்கிறேன். கொண்டா. ஒரே ஒரு வார்த்தை பேசுறேன்னு. வேண்டாப்பா, கொடு. நீ போ போப்பா. வந்துட்டானுங்க பொக்கே எடுத்துட்டு. பாரதி வாமா போலாம், டைம் ஆகி போச்சு. வா. அர்ஜுன், இந்தா. என்னடா அது ஸ்கூல் பசங்க மாதிரி அட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்க? சுந்தர காண்டம், ஜேஜேவின் சில குறிப்புகள், சினிமாவிற்கு போன சித்தாளு, குறிஞ்சி மலர். டே அர்ஜுன், நிஜமாவே நீ புக்கு படிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அழகா அட்டை போட்டு நீட்டா வச்சிருக்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறியே. நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன், பட் ஏதாவது மேடையில பேசும்போது நமக்கு யூஸ் ஆகுமேங்கிற சுயநலத்துல எடுப்பேன். அப்படி எந்த நிர்பந்தமும் இல்லாம இவ்வளவு ஆழமா படிக்கிற பாரு. You are really great, my son. போதுமா என்ன பாராட்டினது? எனக்கு கூச்சமா இருக்கு. படிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான விஷயம். இதெல்லாம் நமக்கு படிக்க கிடைச்சிருக்குங்கிறதா நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். Well said, my son. எதையுமே மேம்போக்கா படிக்காம ஆழமா படிக்கிற பத்தியா உன்னோட இந்த சின்சியாரிட்டி தாண்டா எனக்கு ரொம்ப உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. என்ன பாராட்டினதெல்லாம் போதும். மணி 10 ஆச்சு. அஸ்வத்தாமன் ஒருத்தர் உங்களுக்கு அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போங்க. கொஞ்சம் உன்னை பாராட்டி பேசினா போதுமே, எதையாவது சொல்லி என்ன விரட்டிடுவியே. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, என்கிட்ட பேசிட்டு இருந்தா உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட போறீங்களேன்னு சொன்னேன். டேய், எனக்கு உன் கூட பேசுறது பிடிக்கும், புக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றது பிடிக்கும். ஆனா அதை விட அஸ்வத்தாமன் ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாம கேட்கறது ரொம்ப பிடிக்குமே. வரியா, சேர்ந்தே கேட்போம். எனக்கும் அஸ்வத்தாமன் ப்ரோக்ராம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அதோட புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்குமே. போடா, நீங்க போங்க. யாருடா அது? ஹலோ, எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா தான் இனிமே நல்லா இருப்பேனான்னு சொல்ல முடியும். சஞ்சீவிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ சார், நீங்களா? ஐ எம் வெரி சாரி. ஃபோன்ல கொஞ்சம் குரல் வித்தியாசமா இருந்தது, அதனால என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க தான் பேசுறீங்கன்னு முதல்ல சொல்லிருக்கலாமே. ஓ, நான் தான் உங்களை சொல்ல விடலையோ? ஐ எம் ரியலி சாரி சார். இந்த நேரத்துல உங்ககிட்ட இருந்து நான் போனை எதிர்பார்க்கல. வெரி சாரி. போறோம் 10,000 சாரி சொல்லிட்டீங்க. என்ன கொஞ்சம் பேச அனுமதிப்பீங்களா? நான் உங்களை பேசவே விடலையோ? என்ன பண்றது, பேராசிரியர் பழக்கம். சொல்லுங்க. அங்க கூட அட்டெண்டன்ஸ் எடுக்கிற போது எஸ் மிஸ்ன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா எனக்கு அது இல்லையே.
மிஸ்டர் சஞ்சீவி, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. பேசாம நீங்க ஏன் தொழிலுக்கு மாறிடுங்களேன். அது எப்படிங்க பேசாம உங்க தொழிலுக்கு வர முடியும்? உங்க ப்ரொஃபஷனே பேசுறது தானே. என்னையே வாரிட்டீங்களே. அப்புறம் எப்படி இருக்கு உங்க ப்ரொஃபஷன் எல்லாம்? அதுக்கு என்னங்க நல்லா நடந்துகிட்டு இருக்கு. என்ன வீட்டுக்கு வீடு கோர்ட்டு தானே. என்னங்க பண்றது, இப்பெல்லாம் உறவுங்கிறது பலவீனம் ஆயிடுச்சு. அப்பா மேல புள்ள கேசு, புள்ள மேல அப்பா கேசு, அண்ணன் மேல தம்பி கேசு, தம்பி மேல அண்ணன் கேசு, தாத்தா மேல பேரன் கேசு, புருஷன் மேல பொண்டாட்டியே கேசு. இப்படியே கண்டினியூ பண்ணீங்க நான் பூட்ட கேஸ். இப்படி எல்லாம் கண்டினியூ பண்ணாம போனா நான் பூட்ட கேஸ். ஓகே ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? டாக்டர் சொன்ன மாதிரி வாக்கிங் எல்லாம் போறீங்களா? டயட்ல இருக்கீங்களா? முதல்ல ஆயில குறைச்சுக்கங்க. ஏங்க வக்கீலுக்கே ஆயில் தண்டனையா? குட் ஜோக் சார். நான் பேசிக்கிட்டே இருக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். நானும் அதே தாங்க நினைக்கிறேன். பாத்தீங்களா, நான் கூட இப்படிதான் சார். சின்ன வயசுல எல்லாரையும் வாரிக்கிட்டே இருப்பேன். காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன NS கிருஷ்ணன் தான் கூப்பிடுவாங்க. கேட்கறதுக்கு எவ்வளவு மதுரமா இருக்கு தெரியுமா? சார், இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ உங்களை பத்தி என்ன சொல்றாங்க அதை சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸா? அதெல்லாம் ஒரு காலம் சார். இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், என் பையன் அர்ஜுன். அவனுக்கு நான் ஃப்ரெண்டு, எனக்கு அவன் ஃப்ரெண்டு. உங்க 2 பேருக்கு நான் ஃப்ரெண்டு. ஓகேயா? அப்புறம் எப்படி இருக்கு லைஃப் எல்லாம்? நிறைய வாதாடுறீங்களா? போயிட்டு இருக்குங்க. நான் ப்ராக்டிஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். நான் சம்பாதிச்சுமே யாருக்கு சேர்த்து வைக்கணும் சொல்லுங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவோ பேர் அவங்க சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? சார், எப்பவுமே நல்லது செய்யறதுக்கு துணையோ சொந்தமோ தேவையே இல்லை. கெடுதல் செய்யறதுக்கு தான் இப்பெல்லாம் துணை தேவைப்படுது. என்ன சொல்றீங்க? இல்ல, இப்போ ஒருத்தருக்கு அடிப்பட்டா மருந்து போடுறதுக்கு ஒருத்தர் போதும். அதே ஒருத்தர் அடிக்கணும்னா 4 பேரெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. அதுவும் எப்படி? கையில உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு. நான் என்ன பெரிய ஹீரோவா தனியா போய் உதவாங்கிறதுக்கு? சார், அவங்க எல்லாம் கூட இப்ப வில்லன் அழிக்கிறதுக்கு ஒரு ஸ்டண்ட் படையோட தானே போறாங்க. ஓகே, இப்படியே போன்லயே பேசிட்டு இருந்தா எப்படி? ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரம் தானா? அப்ப நான் வரமாட்டேன். ஓகே ஓகே, வாங்க வாங்க, நிறைய நேரமே நம்ம பேசிட்டு இருக்கலாம். அப்படிதான் வரேன், கண்டிப்பா வரேன். தேங்க்யூ, பாய், குட் நைட். இத்துடன் இன்றைய மனசு திறந்து பேசலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த மனசு திறந்து பேசலாம் நாளை மதியம் 12 மணிக்கு. நன்றி, வணக்கம். இப்போ நடந்தது பாட்டு கச்சேரி இல்லை சார். ரசிகர்கள் அத்தனை பேரையும் மெஸ்மரிசம் பண்ண ஒரு பியூர் மேஜிக் ஷோ சார். பாரதிமா, அம்மா, நாளுக்கு நாள் உங்க குரல் ஓஹோன்னு ஓங்கிட்டே போதுமா. சூப்பரா இருந்ததுமா சார். இந்த இசை விழா நிகழ்ச்சி மறந்துடாதீங்க. முதல் டேட் எனக்கு தான் தரணும். அதுக்கு இன்னும் டைம் இருக்கா? நான் முன்னாடியே போட்டுக்கிறேன் சார். சரியா மேடம், இந்தாங்க. வாங்கிக்கோங்க மேடம். எப்படி மேடம் உங்களால் இப்படிலாம் பாட முடியுது? இப்ப கூட பாருங்க, உங்களோட பாட்டு என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கலை உலகத்து கலைவாணி நீங்க. டேய், நீ தான் ஏற்கனவே பொக்கே கொடுத்துட்டீல்ல, இப்ப என்னடா மறுபடியும் அலைவாணி அலைவாணி? சார், ஒரு ரசிகனோட ஆசை சார், அவங்க கைக்கு நேரடியாக ஒரு பொக்கே கொடுக்கணும்னு. ப்ளீஸ் இந்தாங்க. யோ, 10,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டா எது வேணும்னாலும் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கியா? கல்யா, உட்காரு. ஏய், மறுபடியும் காரை வழிமறிச்சு பொக்கே கொடுக்குறேன் அது இதுன்னு வந்த மரியாதை கெட்டிடும்.
ரெடியா வண்டியா? சித்தார்த், இந்த வீட்ல என்னதான் நடக்குது? நீங்க எதை மீன் பண்ணி இந்த கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கும் வித்யாவுக்கும் நடுவுல அப்படி என்னதான் பிரச்சனை? அது வேற ஒண்ணும் இல்லக்கலாமா, நான் பண்ற ரிசர்ச்ல வித்யாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா, அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அவ கோச்சுக்கிட்டா. அவ கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவ ரூம் போய் சமாதானப்படுத்தும் போதுதான் நீங்க வந்துட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எனக்கும் நிம்மதிதான். ஆனா நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல. நிச்சயமா உங்களுக்கும் வித்யாவுக்கும் நடுவுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அது என்னன்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க 2 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க. நல்லாவே நாடகம் ஆடுறீங்க. பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த டிராமான்னு நானும் பாக்குறேன்.